அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வார்த்தையின் முக்கியத்துவம் எந்த எந்த இடத்திலெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒருவர் தன்னுடைய மனைவியை நெருங்கினால், அதாவது உறவுக்காக தன்னுடைய மனைவியை அவர் நெருங்கினால், அவர் சொல்லட்டும் பிஸ்மில்லாஹ் என்று. அவர் பிஸ்மில்லாஹ் என்று கூறட்டும். மேலும் சொல்லட்டும் அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா என்ற பிரார்த்தனையும் அவர் ஓதட்டும். அப்படி ஓதினால் அவருக்கு குழந்தை அல்லாஹ்வுடைய கதரால் பிறந்தால் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்ட மாட்டான். இந்த இடத்தில் மனைவியோடு ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய பெயரை ஒரு முஸ்லிம் மறக்க கூடாது. ஷைத்தான் அந்த நிலையிலும் அவனை தொந்தரவு செய்வான். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். யாருடைய இந்த செயல் பிஸ்மில்லாவோடு தொடங்கி இந்த பிரார்த்தனையும் செய்யப்படுகிறதோ அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுடைய ஷைத்தானுடைய செயல் நிறுத்தி வைக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒருவருக்கு உடலில் நோய் ஏற்பட்டு விட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நோய் ஏற்பட்ட பொழுது, என் உடம்பில் வலி இருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன். இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் இருந்து உடம்பின் அந்த வலி எனக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அறிவுரை செய்தார்கள், தஅ யதக அலல்லதி தஅல்லம், எந்த இடத்தில் உனக்கு வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் உன் கையை வை. கையை வைத்து வகுல் பிஸ்மில்லாஹி தலாதன், 3 முறை பிஸ்மில்லாஹ் என்று கூறு. அதற்கு பிறகு 7 முறை அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர். சொல்லுங்கள், அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர் என்ற பிரார்த்தனையும் அவர் 7 முறை ஓதட்டும். வழி வந்தால், உடம்பில் ஏதாவது மருத்துவத்திற்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து அந்த இடத்தில் கை வைத்து 3 முறை பிஸ்மில்லாஹ் என்று கூறி அஊது பில்லாஹி மின் குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர் இந்த துஆவை அவர் ஓதட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.